வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அமேசான்ல இன்னைக்கு அபிஷியலா மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாசம் 10ஆம் தேதி இதோட ப்ரீ ஆர்டர் புக் பண்ணவங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, இதோட பையிங் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த மொபைல் இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல பொறுத்தளவு கிட்டத்தட்ட 90,000 லான்ச் பண்ணிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மியா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த போன் நீங்க ப்ரீ ஆர்டர் பண்ணும் பட்சத்தில் இந்த வட்டம் மோட்டோ ரேசர் 50 அல்ட்ராவோட உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ண மோட்டோவோட ஒரு ஹையர் எண்ட் பட்ஸ் வேரியன்ட் போஸோட டைப் பண்ணி லான்ச் பண்ண பட்ஸை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மொபைலோட உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. சோ இது மாதிரி இந்த போன் இந்த வட்டம் இந்தியன் ரீஜன்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோடையும் இந்த போன் வந்திருக்கு. சோ தட் இந்த போனை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதுதான் மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா பாக்ஸ். ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்ல ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி 50 அல்ட்ரா ரேசர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே நம்ம கையில ஒரு பிளாக் கலர் பாக்ஸ், அதுக்குள்ள எப்பயும் போல யூசர் கேரண்ட் வாரண்டி புக், சிம் மேஜர் டூல், சோ அண்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான இந்த போனுக்கு ஏத்த மாதிரி கலர் வேரியண்டோட ஒரு சூப்பரான கேசிங் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கடுத்து உங்களுக்கு மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மொபைல் ப்ரீ ஆர்டர் புக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த போஸ் டைப் பண்ண அந்த ஹெட்போனும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா இந்த மொபைல் பொறுத்தவரை அமேசான் ஆஃபீஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கிற செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ அது போக இந்த மொபைல் ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 12512 ஜிபி ஒரு 90,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கம்மி. அண்ட் தட் இந்த போனோட ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். டிசைன் ஃபேக்டர் போனோட பார்த்தா 40 அல்ட்ராவோட டிசைன் ஃபேக்டர் அப்படிதான் 50 அல்ட்ரால அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா ஸ்கிரீன் சைஸ் உங்களுக்கு செகண்டரி ஸ்கிரீன் சைஸ் கொஞ்சம் பிக்கரா இருக்கு. அதே மாதிரி கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு மோட்டோ லோகோவோட ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான மேஷியான டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த போனுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ போன வட்டம் பார்த்து அதே டிசைன் ஃபேக்டர் தான் இந்த வட்டமும் மோட்டோ 50 அல்ட்ரால எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இந்த வட்டம் உங்களுக்கு வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக திக்னஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கு. இந்த மாடலுக்கும் இந்த வட்டம் லான்ச் ஆக போற மாடலுக்கும் இது மாதிரி ஒரு சின்ன வேரியேஷன் தான் இருக்கே தவிர மீதி ஒரு டிசைன் ஃபேக்டர் எப்பயும் போல ஒரு அருமையான ஒரு டிசைன் ஃபேக்டரோட எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். சோ டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.9 இன்ச் ஒரு LPTO AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் 165 Hz HDR10+ with 3000 nits பிரைட்டனான டவுலி விஷன் வித் குவாட் கஸ்டி பிளஸ் டிஸ்பிளே உங்களுக்கு பிரைமரி டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ சென்டர்ல ஒரு சின்ன பஞ்ச் கோலோட கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சோ இங்க பிரைமரி டிஸ்பிளே பிளெக்சிபிள் டிஸ்பிளே. சோ இந்த இடத்துல கிஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த கிஞ்சி ரொம்ப நாங்க மட்டும் நிறைய விஷயத்துல நாங்க டியூன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி உங்க ஓபன் அண்ட் க்ளோஸ் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் லைஃப் டைம் கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோ கவர் பண்றாங்க. அது போக இந்த வட்டம் கிஞ்சிலையுமே உங்களுக்கு ஒரு புது வகையான மெட்டீரியலும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சோ அது அவங்க சொன்ன மாதிரி இங்க கிஞ்சியோட ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. ஒரு பிளெக்சிபிள் அண்ட் ரீஃபிளெக்சிபிள் விஷயத்துக்கு இந்த டிஸ்பிளே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம் இங்க பிரைமரி டிஸ்பிளே பொறுத்தளவு. சோ அடுத்து இங்க செகண்டரி டிஸ்பிளே பார்ப்போம். இங்க செகண்டரி டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 4 இன்ச் டிஸ்பிளே குவாட் கஸ்டி பிளஸ் LPTO AMOLED 1 பில்லியன் கலர் டவுலி விஷன் 65 Hz ரெஃப்ரெஷ் ரேட் HDR10+ 2400 nit பிரைட்டனான கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டரால இந்த வட்டம் ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. பிரைமரி டிஸ்பிளே இருக்கட்டும் செகண்டரி டிஸ்பிளே இருக்கட்டும் அருமையா இருக்கு. நிறைய புது விதமான அனிமேட்டிங் ஃபீல்டு இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு மேஷிவான பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரால எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 189 கிராம், திக்னஸ் 15.3 mm திக்னஸ், ஃபோல்ட் பண்ணும்போது அண்ட் அன்ஃபோல்ட் பண்ணும்போது 7.1 mm திக்னஸ் அண்ட் IPX8 ரேட்டிங் அண்ட் Android 14 LPDDR5X UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ், ஸ்னாப்டிராகன் சவுண்டோட இங்கட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பேசுற மாதிரி இங்க ஜெமினி அசஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. Flip Plus and Do More இது மாதிரி விஷயங்களோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இங்க ஹலோ UI போன வட்டம் 40 அல்ட்ரால பார்த்த மாதிரி இங்க வட்டம் ஹலோ UIல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது தவிர்த்து எப்பயும் போல உங்களுக்கு இந்த வட்டம் இந்த போன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் நம்ம ஸ்டைல்ஸ் கிளாத்துக்கு ஏத்த மாதிரி உங்களால வால்பேப்பர் அதான் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த ஹலோ யூல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரால எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த போனோட பேட்டரிங்க. இந்த பேட்டரின்னு பார்க்கும்போது 4000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜிங்கோட அண்ட் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 5 வாட் ரிவர்ஸ் வயர்டு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்துருக்காங்க. சோ பேட்டரியோட
எம்ஏஹெச் கம்மியா இருந்தாலும் ஆனா இவங்களோட ஆப்டிமைஸ் சூப்பரா இருக்கு. 1 டே வரைக்கும் அருமையான பேட்டரி பேக்கப் கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த போன்ல உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கறனால வேகமா பேட்டரி சார்ஜ் ஆயிருது. பிகாஸ் ஆஃப் 4000 mAh பேட்டரி தான். ஆனா இங்க 45 வாட் சார்ஜர். சோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. டே டு டே லைஃப்ல உங்களுக்கு நல்லாவே அருமையான பேட்டரி பேக்கப்போட இருக்கும் இந்த மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். சோ இந்த மொபைலோட கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிரைமரி சென்சார் 50 MP 1.7 அப்பச்சர் வித் OIS சப்போர்ட் அண்ட் 50 MP டெலஃபோக்கஸ் 2x ஆப்டிகல் ஜூம் அண்ட் ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா. சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் அண்ட் 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல நீங்க வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்க EAS சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்கு. சோ இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு ஃபிளிப் போனா இருக்கிற கான்செப்டா இருக்கிறனால உங்களுக்கு பிரைமரி சென்சார் நம்ம செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தட் உங்களுக்கு நம்ம நிறைய vlogging பண்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டைலிஷ்ல எடுக்கலாம். நிறைய குரூப் செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வசதிகள் இங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ நிறைய சிறப்பம்சங்க கேமரா செக்மெண்ட்ல நம்மளால சூப்பரான ஒரு இனோவேட்டிங்கான ஆங்கிள் எல்லாம் வச்சு நம்மளால ஈஸியா அசஸ் பண்ணி ஒரு செம்மையான ஒரு போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு இந்த போன் நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். சோ டீடைலிங் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் நம்மளோட கைக்கு வந்த பிறகுதான் இந்த போனை பத்தி நம்ம டீடைலா சொல்ல முடியும். கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு என்னதே இருந்தாலும் இந்த வட்டம் 50 அல்ட்ரால கேமரா செக்மெண்ட் கொஞ்சம் நல்லாவே மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ நெக்ஸ்ட் இங்க ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு Snapdragon 8s Gen 3 ஒரு 4 மார்க்கெட்டை கூட 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 735 எடுத்து வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான சிப்செட் இன்னைக்கு செக்மெண்ட் பொறுத்தளவு. சோ போன வருஷம் Razer 40 அல்ட்ராக்கு 8+ Gen 1 கொண்டு வந்திருக்காங்க. இந்த வட்டம் 50 அல்ட்ராக்கு 8s Gen 3 உங்களுக்கு நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இது மாதிரி விஷயங்களை கன்சிடர் பண்ணும்போது சோ இந்த 8s Gen 3 8+ Gen 1 காட்டிலும் ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த வட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கிளாக் ஸ்பீடும் 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணிருக்காங்க. சோ இந்த போனை பொறுத்தவரை எந்த ஒரு கேமிங் விளையாண்டாலும் நம்மளால ரன் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் கிடையாது, மல்டி டாஸ்கிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களாகட்டும். சோ ஒரு ஃபுல் போனா இருக்கனால நம்ம பிரைமரி டிஸ்பிளே இருந்து செகண்டரி டிஸ்பிளே ஜம்ப் பண்ணி போகும்போதும் சோ ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களாகட்டும் எல்லா விதத்திலுமே ஒரு சூப்பரான நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த போன் நம்மளுக்கு அளிக்கும் வகையில் இதை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டோட இந்த வட்டம் இந்த மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரால எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா போன வருஷம் லான்ச் பண்ண 40 அல்ட்ராவோட பிரைசிங் சோ இன்னைக்குமே ஒரு 70,000 ரூபாய்க்கு பிரைசிங் போய்கிட்டு இருக்கு. சேல்ஸும் நல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில அடுத்த ஒரு அப்கிரேடா 50 அல்ட்ரால உங்களுக்கு ஒரு நல்ல மேஷுவான டிஸ்பிளே மட்டும் கிடையாது, இந்த வட்டம் ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு சிப்செட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ தட் இதோட பிரைசிங் போன வட்டம் கன்சிடர் பண்ண ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து வச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு அந்த போஸ் ஹெட்போனும் நம்ம பார்க்கும்போது ஒரு 5,000 ரூபாய், அதே நம்மளுக்கு நார்மலா வாங்கும் போது ஒரு 5,000 ரூபாய் வந்துருது. சோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து வச்சுதான் இந்த 50 அல்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா ஏதாச்சும் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டேஸா இருக்கட்டும், ஏதாவது பிரைம் டேவா இருக்கட்டும், இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா நிறைய கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் அண்ட் நிறைய டிஸ்கவுண்டும் இந்த மொபைல் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ தட் இந்த வட்டம் மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா ஒரு அட்டகாசமான கலர் வேரியன்ட், அட்டகாசமான ஒரு டிஸ்பிளே, நிறைய அனிமேட்டட் அண்ட் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட இந்த போன் நிறைய விஷயங்களோட கவர் பண்ணிருக்காங்க. சோ தட் இந்த மொபைல் இந்த வட்டம் ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல். ஃபோல்டபிள் போனுக்கு பொறுத்தளவு ஒரு அல்டிமேட்டான ஒரு செக்மெண்டோட ஒரு அக்ரெசிவான பிரைசிங்கோட நிறைய ஆஃபர்ஸோட இந்த வட்டம் மோட்டோ முன்னெடுத்து வச்சிருக்காங்க. சோ சாம்சங்கோட ஃபோல்டபிள் போனோட அடுத்து அவங்களோட ஜென்ரேஷன் வரும்போதுதான் சோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு டஃப் இருக்கும் இந்தியன் ரீஜன்ல. கண்டிப்பா இதோட பிரைசிங் வச்சுதான் நம்மளுக்கு இன்னொரு நம்மளுக்கு ஒரு நிறைய புரிதல் வரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயம் நம்ம பேசிருக்கோம். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. தேங்க்யூ.